Hello, vanakkam, welcome back to my channel. என்னோட பேர் மது. If you're watching me for the first time, then please take a moment to subscribe and don't forget to hit the bell button so that you get notified every time I upload a new video. ஸோ என்னோட போன வாரம் இல்லை, லாஸ்ட் வீடியோ கடைசியாக நான் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து இட் வாஸ் கெட் ரெடி வித் மீ வீடியோ. நான் இப்போ சொல்லியிருந்தேன் நான் வந்து மந்த்ரி மால் போகிறேன், நான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த சீனை போட்டுட்டு கிளம்பி போனேன்னா அங்கே போயிட்டு எனக்கு என்ன வாங்குறதுன்னே தெரிலங்க. ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு எது வாங்குறதால நான் ஏன் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. கையிலேருந்து காசு போகுதே அப்படின்ட்டு இருக்கா, எனக்கு மனசே வரல என்ன வாங்குறதுன்னு. ஆனால் அப்படியும் வந்து சரி ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கே வந்து நான் ஃபாலோ ஆகிட்டேன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டினியூ டு வாட்ச் திஸ் வீடியோ. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட பொண்ணுக்கு நான் முதல்ல என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிடுறேன். அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணிச்சு, இங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப குளிராக இருக்குது, நான் வந்து உள்ளன் ட்ரெஸ் போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஓர உள்ளன் டிஷர்ட். அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேணாண்டி, நம்ம ட்ரெயினில் போகிறோம், மெட்ரோவில் போகணும். ஸோ இங்கேருந்து ட்ரெயினில் போகணும், உனக்கு கண்டிப்பாக வேர்த்து தள்ளிடும், இதெல்லாம் போடாதுன்னு. என்னைக்கு சொல்கிற பேச்சை கேட்டிருக்காங்க. அங்கே வந்து ஐயோமா வேர்க்குதுன்னு படுத்தி ஷி பிக்ட் அப் திஸ் டிஷர்ட். ஓவர் சைஸ்ட் டிஷர்ட் தான் இப்போ ஃபேஷனில் இருக்குது, ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுதான் பேக். பட் த மெட்டீரியல் இஸ் டூ குட். திஸ் இஸ் ஃப்ரம் ஐ திங்க் பேண்டலூன்ஸ். இட் இஸ் ஸோ குட்னு. அவ்வளோ நல்லா இருக்கு, கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது. எனக்கும் ஆசையாக தான் இருந்தது வாங்கணும் போல. பட் அகேன் நான் சொன்ன மாதிரி நம்ம கையிலேருந்து பைசா போனால் நல்லா இருக்காதுல்ல, அதே ஃபீலிங் தான் எனக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் ஷி பிக்ட் அப். அண்ட் த செகண்ட் திங் தட் ஷி வாண்டட் வாஸ் நெயில் பாலிஷ். ஷீ இஸ் only 8 years, okay? ஸோ தெரியுதா கிளார் அடிக்குது இல்லை? மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் கலர் இன்சைட். அதுவும் ஷைனியாக இருக்கா, இதுவும் ஷைனியாக இருக்கா, அதை பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஷீ பிக்ட் அப். நான் கேட்டேன் உங்கள் ஸ்கூலில் வந்து யூனிகார்ன் போர்ஷன் நெயில் எனாமல் ஃப்ரம் நைக்கா 60% வரைக்கும் ஆஃப் இருக்கு மம்மி, போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ஒரு நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்தா. அவங்க ஸ்கூலில் நெயில் பாலிஷே அலவுட் இல்லை, ஆனால் மேடம்க்கு வந்து நெயில் பாலிஷ் வச்சுட்டு போகணுமா. ஸோ ஐ டோல்ட் ஹர், நீ போயிட்டு உன் பிரின்சிபல் கிட்ட இருந்து ஒரு நோட் ஆல்மனாக்ல எழுதி வாங்கிட்டு வா, தட் நெயில் பாலிஷஸ் ஆர் அலவுட் இன்சைட் த ஸ்கூல் கேம்பஸ், நீங்கள் வந்து நெயில் பாலிஷ்லாம் போட்டு அனுப்பலாம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி சைன் வாங்கிட்டு வா அப்படின்னா. அதுக்காக சொல்கிறேன் நெயில் பாலிஷ்லாம் போட்டு சைன் வாங்கிட்டு வரணும், அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்டேன்னா என்னோட பிரின்சிபல் வந்து என்ன செருப்பால் அடிப்பாங்க மம்மி அப்படின்னு. நான் சொன்னேன் ஒன்றை மட்டும் அடிக்க மாட்டாங்க, என்னையும் சேர்த்து தான் அடிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பசங்களோட ஸ்கூல்ஸ்லாம் நெயில் பாலிஷ் அலவுடா? இந்த காலத்து பசங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் புரிய வைக்கிறது? எங்கள் ஸ்கூல்லலாம் நகமே வளர்க்கக்கூடாது. இந்த பாருங்க இப்போ வளர்ந்துருக்கா இந்த நகம், இது கூட வந்து ஐம் நாட் யூஸ் டு இட். நேற்று நான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நான் நேற்று தான் ஆக்சுவலி ரியலைஸே பண்ணேன் நெயில்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸோ வாண்டட் டு கட் இட். பட் நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை அகெயின் சேம் சினாரியோ. எங்கள் அம்மா வருவாங்க, செவ்வாய்க்கிழமை ஏண்டி நீ நகத்தை வெட்டுற, வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் திட்டு வாங்கணும், அதனால அப்படியே விட்டுட்டேன். நேற்று வந்து சரி இந்த பொண்ணு வந்து நெயில் பாலிஷ் வெய்ய அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்கள் நெயில் பாலிஷ் வச்சா அது ஒரு 3-4 டேஸ்க்கு இருக்குமா? அதுக்கப்புறம் அது பாதி போயிடும், பாதி இருக்கும். அது பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்காது. சம்பவங்க எனக்கு வந்து இந்த நெயில் பாலிஷ் பாதி போய் பாதி இருக்கிறது இதெல்லாம் நான் வந்து என் சிஸ்டர் கிட்டயோ இல்லை அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொன்னால் அது பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம், பயங்கர ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன் நெயில்ஸ் வளர்க்குறதே எனக்கு ஃபன் கிடையாது, ஆன் டாப் ஆஃப் இந்த நெயில் பாலிஷ் வேற நான் மாற்றிட்டே இருக்கணும்னா எனக்கு அவ்வளோ பொறுமையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து நீ எல்லாம் என்ன ஜென்மோன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, என் பொண்ணுக்கு வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கணுமா. நான் சொன்னேன் 18 வயசு ஆகட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஷீ இஸ் லைக் யூ ஆர் ஓல்டர் தென் 18 இல்லையா, யூ கேன் கோ அண்ட் ஹேவ் நெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்து டிசம்பரில் வந்து எனக்கு வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் நீ பண்ணியே ஆகணும் மம்மின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு போய் பண்ண வச்சா. அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு நான் பட்ட பாடு இருக்கே, ஒரு சப்பாத்தி கூட என்னால் பிச்சு சாப்பிட முடியலங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த நெயில்ஸ் வச்சுட்டு. போதும் வரைக்கும் நான் லெஃப்ட்லேயும் வச்சுட்டு ரைட்லேயும் வச்சுட்டு எனக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, எப்படி கொம் பண்ணுறதுன்னு தெரியல, தலை வர்றது தெரில, ஒன்றுமே தெரில. அதை வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் பார்த்தேன் ஒரு 20 டேஸ் அடிச்சு பிடிச்சி நான் வந்து கொடுத்த காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல, அதனால ஒரு 20 டேஸ்க்கு நான் அதை மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்த நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணோன்னே அப்பாடா அப்படின்னு இருந்தது. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நெயில் வந்து வளர்த்து
பெயிண்ட் பண்ணிக்கிறதோ இல்லை எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்லைன்னா நெயில் வளர்க்கவும் வேணாம், அதில் வந்து நெயில் பெயிண்ட் அடிக்கவும் வேணாம், இந்த டென்ஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஜாலியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் மூவிங் ஆன் டு த லாஸ்ட் ஒன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை உங்களுக்கு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஒரு இடத்துல போய் ஃபாலோ ஆயிட்டேன்னு சொன்னல, அது இதுதாங்க, நைக்கி. எஸ், மறுபடியும் ஒரு ஷூ ஆடட் டு மை கலெக்ஷன்ஸ். நான் ஷூ வாங்கி இந்த ஷூ வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதுல ஐ ரியலைஸ் தட் ஐ ஹேவன்ட் ஆல்ரெடி ஓன் லைக் 4 pairs of shoes. அப்படியே இருக்கு. ஐ திங்க் 1 from Puma, 1 from Nike and 1 from Woodlands and 1 from Skechers. ஓகே, 4 ஷூஸ் நான் யூஸே பண்ணாமல் நான் அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். இது கொண்டு போய் அது மேலே ஸ்டாக் பண்ணும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் இருந்தது. ஓ மை காட், யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு விஷயம் பார்த்துச்சுன்னா உடனே போய் வாங்கிடணும். அது தவிர நைக்கியில் சேலே போட மாட்டாங்க, சேல் போடும்போது வாங்கலை அப்படின்னு இருந்தால் அப்புறம் தெய்வ குத்தம் ஆகிடும். அதனால தான் I'll show you what I got. So this is the shoe that I had picked up. Very soft, very airy, very convenient. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சாலும் இதுக்குள்ளே தண்ணி போகாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் வேணா டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நான் மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இதோட காசு வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. இதை கொண்டு போய் மழையில் நினச்சி இது நாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மனசெல்லாம் அடிச்சுக்கோ, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டேனே அப்படின்னு இருக்கும். அதனால நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம். நம்ம அழகாக ஷூ வாங்கினோமா, போட்டோமா, போனோமா, வந்தோமா அப்படின்னே நம்ம பேசிக்காகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஷூ. இது வந்து என்ன சைஸில் இருக்குது தெரியுமா? 6 சைஸ் 6ல் இருக்கேன். நான் வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் நான் 5ல் இருந்தேங்க, அப்புறம் 5.5 வந்து இப்போ நான் 6 வந்துட்டேன். நான் வீட்டில் நான் வளர்ந்துட்டேன் சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்து என்னை விட டாலாக இருக்காங்க. என்னோட சிஸ்டர் லைக் ஷீ இஸ் யங்கர் தேன் மீ. ஓகே, அவ கூட என்னை விட டாலாக இருக்கா. எல்லாரும் சொல்கிறாங்க நீ தான் வந்து குள்ளமாக இங்கேயும் அங்கேயும் வந்து சுற்றிட்டு இருக்க, என்னை வந்து சித்திரக்குள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் சம் ஆஃப் யூ டோன்ட் நோ வாட் தட் மீன்ஸ், இட் மீன்ஸ் டுவார்ஃப். ஸோ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து கோயம்புத்தூர் பேசிக்கலி. ஸோ ஊர் பக்கம்லாம் வந்து ஐ மீன் என் ஹஸ்பண்டோட சைட் கோயம்புத்தூர். ஸோ அங்கெல்லாம் போனோன்னா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க சித்திரக்குள்ளி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஷார்ட், ரொம்ப ஷார்ட் கிடையாது, பட் ஓரளவுக்கு ஷார்ட். 5'4" வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷார்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆவரேஜ் விமன் ஹைட் அப்படின்னு சொல்லி நானும் ஒப்பேத்திட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தட் நைஸ் ஷூஸ். நான் இதோ ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட போட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் பாருங்கள். இட் இஸ் ஸோ நைஸ். ஐ கான்ட் வெயிட் டு style it up with the shoe. So that is what I shopped. ஒரு 2.5 மணி நேரம் அங்கே போயிட்டு 1/2 மணி நேரம் என் பொண்ணு போனோடனே டோனட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சாப்பிடாம வந்து அங்கே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் டோனட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து இந்த ஒரு 3 விஷயம் தான் வாங்கணும். 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்த ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். ஸோ தட் வாஸ் பிரிட்டி மச் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே பேஸ்ட் பண்ணுறேன், அதையும் மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. லவ் யூ ஆல்.